ஆக்டர் ஸ்ரீ இவரை பற்றி வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 2-3 நாளாக பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. என்ன ஆச்சு இவருக்கு? திடீர்னு பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போய் ஒரு ஃபோட்டோ அப்படின்றத இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொங்கல்கின்ற வீடியோலாம் போடுறாரு. அப்புறமேட்டுக்கு இவங்களுடைய ஃப்ரெண்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்துட்டு ஆக்டர் ஸ்ரீ கிடையாது, இது ஏஐ வச்சு எவனை ஏமாத்துறான், தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இன்டர்வியூ அப்படின்றத கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு மன அழுத்தம் இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தார், அதுவும் ஆஃப்டர் த ஓனாயும் ஆட்டுக்குட்டி மூவிக்கு அப்புறம் அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டார். ஸோ அவர் யாருக்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப வந்துட்டு ஓகே எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யார் இந்த ஸ்ரீ, இவருடைய பின்புலம் என்ன, ஏன் இவர் இப்படி வீடியோ போட்டுட்ருக்காரு, எங்கே இருக்கிறாரு அப்படின்ற முதல் கொண்டு தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்டர் ஸ்ரீ அப்படின்ன உடனே நம்ம மைண்டில் என்ன வரும்னா, லோகேஷ் கனகராஜ் எடுத்த முதல் படத்தினுடைய ஹீரோ, 2வது ஹீரோ தான் ஆக்டர் ஸ்ரீ அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு விஜய் டிவியில் நிறைய ப்ரோக்ராம் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது சிவகார்த்திகேயன் இருந்த காலகட்டத்தில் அப்போ இவரும் வந்துட்டு அந்த டான்ஸ் காம்படிஷன், மெமிக்ரி பண்ணுறது, அந்த மாதிரி நிகழ்ச்சியில் இவரு கலந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் காலங்கள் மூலிமா இவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறாரு. அண்ட் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நடிக்கணும் அப்படின்ற ஆசை கிடையாது. இவருக்கு முழுக்க வந்துட்டு ஏடியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஆசை. ஏடி மீன் என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும், நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு படத்தை நம்ம வந்துட்டு இயக்கணும் அப்படின்றது தான் இவருடைய ஆசைங்க. அந்த நேரத்தில் இவர் நிறைய டைரக்டர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அதிகமாக கிடைக்கல. இவருக்குன்னு பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு. அப்போ இவருக்கு வந்துட்டு ரிஜெக்ட் செய்யப்படுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த காலங்கள் இதிலலாம் நடிச்சுக்கிட்டே கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சரி ஓகே, நம்ம யார்கிட்டயாவது ஏடியா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாருனா, எல்கே வந்துட்டு ஸோ இவரை அப்ரோச் பண்ணுறாரு. அதாவது இந்த மாதிரி மாநகரம் அப்படின்ற ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லி அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே லோகேஷ் கனகராஜ் கதையை சொல்கிறார். கதையை இந்த மாதிரி வந்துட்டு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதுதான் கதை, இந்த மாதிரி தான் வந்துட்டு படம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள இவருக்கு வந்துட்டு, ஏங்க நான் படம் நடிக்க போகிறது இல்லைங்க, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஏடி ஆகலான்னு நினைக்கிறேன், அதனால் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டாக வந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அதாவது ஸ்ரீ வந்து கேட்டிருக்காரு லோகேஷ் கிட்ட. அதுக்கு அந்த லோகேஷ் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கோபமாக வந்துட்டு, ஏங்க சும்மா விளையாடாதீங்க, நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. உடனே இவர் என்ன சொன்னார்னா, அச்சோ இல்லைங்க, சீரியஸாகவே நீங்கள் கதை சொல்கிற விதம், இந்த கதை நீங்கள் நரேட் பண்ணுற விதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பக்காவாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் நல்ல பெரிய டேரக்டராக வருவீங்க, அதனால் நான் உங்கள் கூட அசிஸ்டண்ட்டாக வரேன், ஏடியாக சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அப்புறம் அவர் வந்துட்டு சரி ஓகே இவர் உண்மையாக தான் கேட்குறாரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு, இல்லை நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், நீங்கள் ஹீரோக்கான மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் என்ன பண்ணுறாருனா படத்தில் நடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு ஒரு சில படங்களில் இவர் நடிக்கிறாரு. படம் எல்லாமே செலக்டடு படம் தாங்க. வழக்கு எண் அப்படின்ற ஒரு படம் இருக்குது. அந்த படத்துலலாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்புறமேட்டுக்கு அந்த விசில் அப்படின்ற ஒரு படம், ஆளை சாச்சி புட்டா கண்ணால், அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த படத்தில் தான் வரும். இவர் நடித்த படம் தான் அதுவுங்க. ஒரு மாதிரி ரவுடி தோணையில் வந்து நடிச்சிருப்பாரு, நல்லா தான் இருக்கும். இவர் எடுத்த படம் எல்லாமே ஒரு செலக்டிவான படம் அப்படின்றதான் இருக்குங்க. சும்மா ஏனோ தானோ கமர்ஷியல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏதாவது ஒரு லைஃபுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அப்படின்றத கம்பல்சரி கொடுக்கும் வாழ்க்கைக்கு. அதாவது ரியாலிட்டி லைஃபோட ஒத்து போகக்கூடிய கதையை தான் இவர் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருந்தாரு. இவங்க ஃப்ரெண்டு, அதாவது இவங்களுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் எல்லாமே ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக ஓப்பனாக இவன் இருந்தானாவே அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க. பட் இந்த ஆஃப்டர் த ஓனாயம் ஆட்டுக்குட்டியில் அவர் அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவரே வந்துட்டு அவரை தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தார். ஏதோ வந்துட்டு அவர் தனிமையாகவே இருந்துட்டு இருக்கவே ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஸோ ஒரு இடத்துக்கு கூப்பிடக்குள்ள இல்லைப்பா நான் வரல, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிண்டலா, நீ நடிகராயிட்ட அப்போ அப்படி தான் இருப்ப, பாத்திரா பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா என்னெல்லாம் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து வந்துட்டு கலாய்ப்பாங்களாம்.
அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக இதை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை. இவன் ஜஸ்ட்டு ஒரு வேளை வந்துட்டு நம்ம வெளியில் போனால் வந்துட்டு பப்ளிக் நிறைய பேர் பார்ப்பாங்க, கூட்டம் கூடும், அதெல்லாம் வந்துட்டு வேணாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் அது நாட்கள் போக போக திடீர்னு ஒரு வந்து பேசுவாராம், நீ வந்துட்டு வீட்டுக்கு வட்டா அப்படின்ற மாதிரி கேட்டு வீட்டுக்கு வருவாரான், ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாராம். ஆனால் வெளியிலலாம் வேணாம், பழையபடி வந்துட்டு டீ கடை, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட போகிறது, அதுக்கப்புறம் தேட்டரு, இதெல்லாம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சரி ஓகே, அவன் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கிறான், அவனுக்கான ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு இதில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விஸ்காம் படிக்கக்குள்ள இவங்க அப்பையிலேருந்து, அதாவது 2007 இவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ வருஷம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஓகே இவனுக்கான ஸ்பேஸ் தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்குள்ளே இவர் போகிறாரு, என்ட்ரி ஆகுறாரு. பிக் பாஸ்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப யாருக்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப வந்துட்டு தனிமையாக ஒரு மாதிரி இருந்து, இல்லை நான் கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பாதியிலே அவர் வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அவர் அங்கேருந்து வெளியில் வந்துருவார். அதை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் பார்க்கக்குள்ள எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது, இவன் எப்படி ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி, இவன் இப்படி கிடையாது அப்படின்ற வந்துட்டு ஷாக்கிங் பயங்கரமாக இருந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இவரை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு மாதம் ட்ரை பண்ணால் அதுக்கப்புறமேட்டு தான் ஃபோன் எடுத்து, ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், சின்ன ஒரு டிப்ரெஷன், ஸோ அது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து இவர் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்துட்டு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்க இவர்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன டேப்லெட் எடுக்கிற, என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்களா, ஓகே இது நீ ரொம்ப எடுத்துக்காத, இது ரொம்ப அடிக்டிவ் ஆகிடும், அதனால் லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பெருசாகவே வந்துட்டு ரீச் பண்ணவே முடியாமல் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையிலலாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராமில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாரு போல். இப்போ நான் தேடி பார்த்தா அது கிடைக்கல, ஒருவேளை டாப்பில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ அது எப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொங்கல்கின்றது, ஒரு வேலைகள் பண்ணுறது, மொட்டை மாடியிலிருந்து வீடியோ இருக்கிறது, அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் பெருசாக ரீச்சே ஆகலை. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பாதி துணியோடு வந்துட்டு போட்டிருக்காரு. அப்புறம் அதுதான் வந்துட்டு பயங்கரமாக நிறையா பேர் வந்துட்டு அதை பார்த்து ஷேர் பண்ணி, அவரு மாதிரி இருக்கிறாரே, ஒருவேளை இது ஏஐயா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு நிறையா தகவல்கள் அப்படியே போய் லோகேஷ் கனகராஜ் அவர் வரைக்கும் போயிருக்கான். என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய வந்துட்டு அசிஸ்டண்ட் எல்லாம் விட்டு அவரை ரீச் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது பண்ணவே முடியல அப்படின்னு வந்துட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அவரை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவருடைய ஃப்ரெண்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கடா எங்களுக்கு தெரியுங்க, ஸோ ஃப்ரீயாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்றதே சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பான விஷயம், இவன் ஸ்ரீயை வந்துட்டு நிறைய பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு படத்துக்கு சைன் பண்ண எல்லாமே கரெக்டாக போயிடுமா, முக்கால்வாசி கிட்ட போகிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீ வேணாம் வேற ஆளை வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஹீரோ வச்செல்லாம் சைன் பண்ணி படத்தை எடுத்துருவாங்களா. அதுக்கப்புறம் நிறையா படத்தில் வந்து சம்பளம் வரல, இன்னும் பிபிலேயே வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து இது கொடுக்கல, அதாவது சேலரி கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள், நிறையா மோசடிகள் வந்துட்டு அவருக்கு நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அதில் தான் ஒரு பக்கம் டிப்ரெஷன் ஆகி இந்த நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு அந்த காணொலி மூலமா பதிவிட்டு இருந்தாங்க. ஓகே, இதை நம்ம வந்துட்டு ஒரு அலசி பார்க்கக்குள்ள நிறைய பேர் தோற்றத்தை வச்சு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல, என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நிறையா பேர் அவருடைய தோற்றத்தை வச்சு அவரை பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணி, இவர் வந்துட்டு அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு, இவர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறாரு, இந்த மாதிரி இருக்கிறாரு, ஆஹா போக வந்துட்டு ஒரு மாதிரி வந்து மட்டமான கமெண்ட்ஸையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பாவம்பா இவரை கொஞ்சம் தேத்தி விடுங்க, எப்போ லோகேஷ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ தானே, இவரை கொஞ்சம் தேட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு இவருடைய சோஷியல் மீடியா, அப்புறம் இவர் முதல் படம் எடுக்கக்கூட அந்த படத்தினுடைய வந்து ப்ரொடியூசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சோஷியல் மீடியா இதெல்லாம் டேக் பண்ணி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக எடுத்த படத்தில் கூட ஏதோ வரல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்லாம் நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டேக் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இது ப்ரெஷர் அப்படின்றத கிரியேட் பண்ணுது. நிறையா மீடியா பர்சன்லாம் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால நிறைய பேர் இவர் வந்து சர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வகையில் ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்துங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு மனுஷனை, ரொம்ப வந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மனுஷனை நிறையா பேர் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு, இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் அதை அவர் வந்து காதில் கேட்டார்னா எப்படி அவர் எடுத்துப்பார்? அவருடைய மனநிலை பாதிப்பு அப்படின்றது இன்னும் அதிகமாகுமா கம்மியாகுமா? ஏன்னா ஒரு மனுஷன் சோத்துக்கே வழி இல்லாமல் அங்கே படுத்துட்டு இருக்கக்குள்ள அங்கே வந்துட்டு நிறையா கமெண்டு, இவன் வந்து நல்லா சாப்பிட்டு தூங்குறானா, இவன்
இவன் தெளிவாக இல்லாமல் வந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான், இல்லை வந்துட்டு மற்ற பழக்கங்களுக்கு ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதை தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். பட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் பார்க்கக்கொள்கிற ஒரு டீசெண்டான ஒரு ஆக்டர், ஓகே சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிறாருப்பா, லாஸ்ட் படம் கூட பயங்கர ஹிட்டு. ஸோ பயங்கர ஹிட்டுன்னு பயங்கர ஹிட்டு தான், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம். அதை பார்க்கக்குள்ள நான் எவ்வளவோ பரவாயில்ல இந்த பையன்லாம் வெளில வரலாமே அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு. ஏன் இவரெல்லாம் வெளியில் வரல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நிறையா கதை கேட்டு சூஸ் பண்ணி ஒரு கதையை வந்துட்டு எடுத்து படம் நடிப்பாராம். ஸோ அந்த மனுஷன் மறுபடியும் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வரணும், ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகி வரணும் அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஓகே கைஸ், ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். பாய்.